வெல்கம் டு விஎன்எஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் இயல் 5 ஊடகவியல் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி பற்றி பார்த்துடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஜுக்வஸ்ட். எஜுக்வஸ்ட் ஆஃபர்ஸ் skill based courses in digital marketing, stock market, coding and more. It provides self-based and live classes with expert mentors. Gamified learning helps students practice with real world projects. Courses are available in Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. Click below link and join course. Website https://eduquest.courses/ has EduQuest courses, has EduQuest online class, has e-learning, has online course, has learn online, has online classes, has skill development, has learn from home. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் இயல் 5 ஊடகவியல். விளக்கம் கண்டு விடை தருக. 1வது கொஷின், 3 மாதங்களுக்கு ஒரு முறை வெளிவரும் இதழ் பருவ இதழ் அல்லது காலாண்டிதழ். 2வது கொஷின், செய்தித்தாளின் ஒரு பக்கத்தில் எவை எந்த இடத்தில் எப்படி அமைய வேண்டும் என தீர்மானிப்பது பக்க வடிவமைப்பு. 3வது கொஷின், உடுக்கின் உருவம் போல அமையும் தலைப்பு இது. இதுக்கான ஆன்சர் உடுக்கு தலைப்பு. 4வது கொஸ்டின், பொறுத்துக. உள்ளடக்கம், இதழின் பெயர் கொடுத்துருக்காங்க. கல்வி வளர்ச்சி, ஜன வினோதினி, மருத்துவம், மூலிகை மணி, பெண் உரிமைகள், சம்பாரத் கௌமதி, அறிவியல், கலைக்கதிர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ. அடுத்த 5வது கொஸ்டின், இதழின் பெயர் ஆசிரியர். ரிவோல்ட், பெரியார், மெட்ராஸ் குரியர், ரிச்சர்ட் ஜான்சன், பெங்கால் கெஜட், ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி, யங் இந்தியா, காந்தி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 6வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் முதலில் வெளிவந்த நாளிதழ் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, சுதேசமித்திரன். அடுத்து 7வது கொஸ்டின், மக்களாட்சியின் 4வது தூண் என்று அழைக்கப்படுவது எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, ஊடகம். அடுத்து 8வது கொஸ்டின், பாரதியார் கருத்து படங்களை எவ்வாறு அழைத்தார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, விகட சித்திரம். அடுத்து 9வது கொஸ்டின், இதழ்களை அவற்றில் இடம்பெறும் தலைப்புகளை கணிக்கின்றன என்றவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, ஆலன் ஹோம் கோம்ப். அடுத்து 10வது கொஸ்டின், கீழ்காணும் இதழ்களுள் விடுதலை போராட்ட காலத்தில் வெளிவராதது எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, அரும்பு. அடுத்து 11வது கொஸ்டின், இந்தியாவில் முதலில் கருத்து படம் வெளியிட்ட இதழ். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, தில்லி ஸ்கெட்ச் புக். அடுத்து 12வது கொஸ்டின், பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. இந்தியா கருத்து படம் அப்படிங்கிறது சரியாக பொருந்திருக்கு. விடுதலை எழுத்து சீர்திருத்தம், இதுவும் சரியாக பொருந்திருக்கு. தேசபக்தன், விடுதலை வேட்கை, இதுவும் சரியாக பொருந்திருக்கு. இதில் பொருந்தாதது என்ன அப்படின்னா ஆப்ஷன் இ, தினத்தந்தி கடின நடை. அடுத்து 13வது கொஸ்டின், பொருந்தும் இணையை கண்டறிந்து எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, ஏஎன் சிவராமன் அறிவியல் கட்டுரை. அடுத்து 14வது கொஸ்டின், பொருந்தாததனை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, பாலபாரதி. அடுத்து 15வது கொஸ்டின், கூற்று. பெரியார் குடியரசு எனும் வார இதழை தொடங்கினார். காரணம், தம் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு செல்ல விரும்பினார். இதுவும் சரி, அதுவும் சரி. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, கூற்று காரணம் இரண்டும் சரி. அடுத்து 16வது கொஸ்டின், கூற்று
தலையங்கம் ஓர் இதழின் கருத்து கண்ணாடி ஆகும். இது வந்து சரி. காரணம் அன்றைய நாளிதழின் செய்திகளை தொகுத்து வழங்குகிறது. இதுவும் சரி. அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ. கூற்று காரணம் இரண்டும் சரி. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. 17வது கொஸ்டின். ஜெர்மனியில் புரட்சி கருத்துக்களை பரப்புவதற்கு கருத்து படங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பயன்படுத்தியவர். இதுக்கான ஆன்சர் வந்து மார்ட்டின் லூதர் கிங். அடுத்து 18வது கொஸ்டின். ஆசியாவிலேயே முதன்முறையாக நாளிதழின் பக்கங்களை தொலைநகல் மூலம் பரிமாற்றம் செய்து வெளியூர் பதிப்புகளை ஆரம்பித்தவர். இதுக்கான ஆன்சர் வந்து ஜி. கஸ்தூரி. அடுத்து 19வது கொஸ்டின். சரியான கூற்றுகளை கண்டறிக. பெருஞ்சித்திரனாரின் தென்மொழி தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்கள் தமிழ்மொழி வளர்ச்சிக்கு பெருந்தொண்டாற்றினர். இது வந்து சரி. அடுத்து பாரதியாரின் பாலபாரதம் எனும் இதழ் விடுதலை உணர்வை தூண்டியது. இது வந்து தவறு. துளிர் எனும் இதழ் பொழுதுபோக்கு தன்மை கொண்டது. இதுவும் தவறு. தமிழ் கல்வி, கல்வி கதிர் போன்ற இதழ்கள் கல்வி மறுமலர்ச்சிக்காக பாடுபட்ட இதழ்கள். இது வந்து சரி. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ. ஆ மற்றும் ஈ சரி. அடுத்து 20வது கொஸ்டின். நாளிதழ்கள் காலை மாலை என இருவேளையும் வெளிவருவதற்கான காரணம். அவ்வப்போது நடைபெறும் செய்திகளை மக்கள் உடனுக்குடன் அறிய. இது வந்து சரி. மக்களை பதற்றத்திலேயே வைத்திருக்க. இது வந்து தவறு. வியாபாரத்தை பெருக்க. இதுவும் தவறு. அனைத்து மக்களும் செய்திகளை அறிந்து கொள்ள. இதுவும் தவறு. அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆ சரி. இதோட இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.